பாவம் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தில் வியாதி கொண்டு வந்துடும். ஆண்டவரே எனக்கு சுகம் தாருன்னா எப்படி சுகம் கிடைக்கும்? அதனால தான் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. அதனால மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்க. பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நம்ம வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்க சரீரத்துல சுகம் இல்லாமல் பலவீனப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த வியாதி என் சரீரத்தை நாளுக்கு நாள் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்றைக்கு இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு போகும்? என்றைக்கு நான் பரிபூர்ண சுகத்தை உணர்ந்து கொள்வேன் என்று ஏக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? அநேக முறை இயேசுவிடம் ஜெபித்து விட்டேன், ஆனாலும் என் ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லையே. இயேசு கிறிஸ்து ஏன் எனக்கு மட்டும் சுகம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு என்று கேள்வியோடு இருக்கிறீங்களா? நீங்க அவரிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்க பாவம் ஒரு தடையாக இருக்கலாம். ஆகவே முழு மனதுடன் இயேசு கிறிஸ்துவிடம் உங்க பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க மனம் திரும்பும் போது நிச்சயம் அவரிடமிருந்த அற்புத சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்க. இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். மத்தேயு 9:1-8. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில நிறைய அற்புதங்களை இயேசு செய்தார். ஆயிரக்கணக்கான அற்புதங்களை இயேசு செய்தார். இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு செய்த அற்புதங்கள் அவருடைய கிரியைகளை எழுத போனால் உலகம் கொள்ளாதான். அவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். சப்பானிகளை நடக்க பண்ணி இருக்கிறார். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணி இருக்கிறார். மரித்தோரையும் உயிரோடு எழும்ப பண்ணி இருக்கிறார். செவிடர்களை கேட்க பண்ணி இருக்கிறார். ஊமையர்களை பேச வைத்திருக்கிறார். இப்படி பலத்த அற்புதங்களை இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களிலே ஆண்டவர் செய்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். அதனால்தான் இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிற அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்து, என் நாமத்தினாலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை மீது கை வைக்கும்போது அதே மாதிரி அற்புதங்கள் நடக்கும் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கை விசுவாசித்து இன்றைக்கு அவருடைய நாமத்தை உங்களுக்கு சொல்லி, அவருடைய வார்த்தைகளை சொல்லி, உங்களுடைய சுகம் அற்புதத்திற்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். பாருங்க, நம்ம வாசி கேட்ட பகுதியில் இயேசு செய்த ஒரு அற்புதம். இயேசு கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். அந்த பட்டணத்தில் கடலில் பிரயாணப்பட்டு படகுலேருந்து இறங்கின உடனே
இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இந்த பட்டணத்துக்குன்னு கேள்விப்பட்ட போது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வர்றாங்க. அவனால் கையை பயன்படுத்த முடியாது, காலையும் பயன்படுத்த முடியாது. அதனால் அவனை படுக்கையோடு கொண்டு வந்தாங்க. அவனை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு படுக்கையோடு கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வச்சாங்க. அப்படியே படுக்கையில் படுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போனால் இவன் சுகமாயிருவான், இயேசு இவனை சுகமாக்கி விடுவா அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போனால் போதும், இயேசு கிறிஸ்து இவனை சுகமாக்கிடுவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுடைய நண்பர்களுக்கு. அவங்க தான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அதான் இந்த எழுதப்பட்டிருக்கிற காரியம். இயேசு அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அவனை எழுப்பி நடக்க பண்ணுகிறார். கை காலெல்லாம் முடமாக்கப்பட்டு வளைந்து நெளிந்து இருந்த எலும்புகளெல்லாம் நேராகி அவன் நம்மை போல எழும்பி நிற்கிறான், நம்ம நடக்கிறான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் திமிர்வாதமாய் கொண்டு வந்தாங்க, படுக்கையில் கட்டி போட்டு கொண்டு வந்தாங்க, கை கால்லாம் வளைஞ்சிருந்தது, இப்போ எழும்பி நல்லா நடக்கிறான்னு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் அந்த நடந்த அந்த சம்பவம். அந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் இயேசு வந்தபோது நடந்த சம்பவம் அது. பாருங்க, அவனுக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். பாருங்க, இயேசுவோட விசுவாசத்தை கண்டு இப்போ அவனுக்கு ஆண்டவர் 2 அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா 2 true miracles Jesus did to him. அவனுக்கு 2 அற்புதங்களை இயேசு செய்கிறார். அவனை நடக்க பண்ணுவார்னா இயேசுக்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இயேசு அவனை பார்த்த உடனே எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கிட்ட நட, சுகமாகிய நட அப்படின்லாம் சொல்லலை. முதல்ல இயேசு அவனை பார்க்குறாரு. அவனை கொண்டு வந்து முன்னால் வச்சிருக்கிறாங்க. அவனை கொண்டு வந்தவங்களாம் ஒதுங்கி நிற்கிறாங்க. இயேசு அவனை சுகமாக்குவான்னு பார்க்குறாங்க. இயேசு அவனை பார்க்குறா. அவன் படுக்கையில் அப்படியே கை காலெல்லாம் முடக்கப்பட்டு கிடக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறார், மகனே திடன்கொள், சன் பி ஆஃப் குட் cheer. நீ திடன்கொள், பயப்படாத மகனை, பயப்படாத, நீ திடன்கொள். முதல்ல வந்தவர் அவனை திடப்படுத்துகிறார். அவனுக்குள்ள ஒரு பயம், எனக்கு சுகம் கிடைக்குமா? ஏன் அவனுக்குள்ள பயம் தெரியுமா? நான் சொல்கிறேன். இயேசு அவனை பார்த்து, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. யுவர் சின்ஸ் ஆர் forgiven. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு என்ன பயம்? நான் பாவம் செய்தவன் ஆயிட்டே, இயேசு பரிசுத்தமுள்ள தெய்வம் அல்லவா, என் ரகசியமெல்லாம் அவருக்கு தெரியுமே, அவர் ஆண்டவர், அவர்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? நான் செய்த பாவத்தினால தானே எனக்கு இந்த வியாதி, நான் எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், அப்போ இந்த பாவம் செய்த என்ன அவர் குணமாக்குவாரா? அந்த பயம் அவனுக்குள்ள, அதான் அவனுக்குள்ள பயம். நான் பாவம் செய்தவன், ஐயோ இயேசு அதை கண்டுபிடிச்சிருவாரு, பாவம் செய்த என்ன எப்படி குணமாக்குவா? நான் ரகசியமா போய் குடிச்சிட்டுலாம் வந்தேன், எனக்கு நல்ல பலன் இருக்கும்போது நான் போய் வேசித்தனெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேனே, இந்த பாவத்தினால தானே எனக்கு இந்த வியாதி வந்து நான் இன்னைக்கு படுக்கையில் இருக்கிறேன், அப்போ இயேசு எப்படி என்னை சுகமாக்குவாரு அப்படின்ற ஒரு பயம். இயேசு சொல்றாரு, மகனை திடன்கொள், நீ பயப்படாத, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டாரு. இயேசு முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. ஏன் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாருன்னா, அவன் பாவத்தினாலதான் அந்த வியாதிக்குள்ள ஆயிட்டா. வியாதி வர்றதுக்கு பல காரணங்கள் பைபிள்ல இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் பாவம். பாவம் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தில் வியாதி கொண்டு வந்துடும். பாருங்களேன், டாக்டர்ஸ் கிட்ட போனீங்க, கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா உடனே கேட்பாங்க, குடிப்பீங்களா? அந்த மதுபானம் கல்லீரலை பாதிச்சிரும், மதுபானம் நுரையீரலை பாதிச்சிரும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே அவ்வளோதான். அந்த மதுபானத்தினால் உண்டாகிற பாதிப்பு.
நுரையீரலில் பாதிப்பு, ஒரே சளி தொல்லை, போகவே மாட்டேங்குது, இருமலாகவே இருக்குது. டாக்டர் சொல்லுவாங்க, சிகரெட் பிடிப்பீங்களா? டாக்டர்ஸே கேட்பாங்க, சிகரெட் பிடிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் அந்த புகை உள்ளே போய் தான் இந்த வியாதி வந்திருக்குது. சில வியாதி டாக்டர்கிட்ட போனால், தவறான நடக்கைக்கு போனீங்களா? தப்பான இடத்துக்கு போனீங்களா? ஒரே ஒரு முறை போனாலும் அதில் வந்த வியாதி தான் அந்த பாவம். பாருங்கள், டாக்டர்ஸே சொல்கிறாங்கல்ல, இந்த பாவத்தினால தான் இந்த வியாதி வந்துட்டு, இந்த பழக்கத்தினால தான் இந்த வியாதி வந்துட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி நம்முடைய பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விடும். இவன் திமிர்வாதமாய் கிடக்க காரணமே அவனுடைய பாவம்தான். அதனால தான் இயேசு பார்க்கிறார், இவனை சுகமாக்க வேண்டுமானால் இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படாமல் இவன் சுகமடைய முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய பாவத்தை முதலாவது மன்னிக்கிறார். அப்ப வெறுமனை சும்மா எல்லார்கிட்டையும் எல்லா வர்றவங்களாம் பார்த்தோம் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசு சொல்ல மாட்டார். அவனுக்குள்ளே தன் பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது, வருத்தம் இருந்தது. ஐயோ, நான் பாவம் செய்துட்டனே, ஐயோ என் பாவத்தினாலே எனக்கு இந்த பாதிப்பு வந்து விட்டது. தன் பாவத்தை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனுக்குள் இருந்தது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். மனம் திரும்பி குணப்படுகிறவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். அப்போ அவனுக்குள்ள தன் பாவத்தை குறித்த வருத்தம் இருந்தது. நான் பாவம் செய்துட்டனே, தப்பு பண்ணிட்டனே, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்படுமா? அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு. அதனாலதான் ஆண்டவர் மன்னித்தா. சும்மா துணிகரமா பாவம் செய்துகிட்டே இருக்கிறவங்களெல்லாம் மன்னிக்க முடியாது. மனம் திரும்புகிறவர்களை ஆண்டவர் மன்னிப்பா. அப்ப நீங்க யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே ஏதோ ஒரு பாவம் தான் எனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்து, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ திடன்கொள் மகளே, திடன்கொள். நான் உன் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க மாட்டேன், நான் மன்னிச்சிருவேன். அவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். இயேசு மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர், மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். நீ பாவி, நீ பாவம் செய்துட்டு அழிஞ்சு போவ, போ, நாசமா போ, அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. எப்பேற்பட்ட பாவம் செய்த மனிதனும், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நீ உணரும் போது, நான் உன் பாவத்தை மன்னித்தேன், மகனேன்னு சொல்லி அழைப்பா, மகளேன்னு சொல்லி அழைப்பா. அதான் இயேசுடைய அன்பு. பாவிகளின் சிநேகிதன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். சில மக்கள் சொல்றாங்க, என்னைய அவர் பாவிகளுக்கு ஃப்ரெண்டா இருக்காரு. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர் இயேசு. அவர் பாவிகளை அழிக்க வரவில்லை, ரட்சிக்கும்படிக்கு அவர் வந்தார். சிலர் சொல்லுவாங்க, பாவிகளை அழிக்கவும் நீதிமானை ரட்சிக்கவும் இறைவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று. இயேசு ஏன் வந்தார்? பாவிகளை அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க வந்தார். மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தார். பாவிகளை அழிக்கன்னு ஆரம்பிச்சிருந்தா அந்த உலகத்துல ஒருத்தர் கூட நீதிமான் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்த வழி விலகி போனவங்க தான். அவர் மன்னிச்சதுனால தான் உயிரோடு இருக்கிறோம். நான் பண்ணாத பாவமா? ஆண்டவர் என்னை மன்னிச்சதுனால தான் உங்க மத்தியில வந்து சந்தோஷமா இந்த செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நாள் என் பாவத்திற்காய் மனம் கசந்து அழுதேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இந்த வாலிப நாட்களின் பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தாரோன்னு கேட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்த போது இயேசு என் பாவத்தை மன்னித்தா. என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தா. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தை கழுவி சுத்திகரித்து விடும். அந்த பாவத்தின் பாரம் நம்மை விட்டு விலகிவிடும். உள்ளத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், தேவனே நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு சந்தோஷம். இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லும்போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இந்த மனிதனுக்கு அதான் ஆண்டவர் முதல்ல கொடுக்கிறார். மகனே, உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், நீ பாவின்னு புறம்ப தள்ள மாட்டேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்.
என்னைக்காவது ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா? மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறாரா? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்குன்னு இயேசு சொல்லி இருக்கிறாரா? யோசித்து பாருங்க.